சிச்சு காக்கா ட்ரெயின் ரெஸ்டாரண்ட். பறவைங்களோட ஊருக்கும் நவீன உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் தான் இருந்துச்சு. அது அந்த ஊரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக் மட்டும்தான். அந்த கிராமத்துல ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, எந்த ஒரு ட்ரெயினும் அங்க நிக்காது. ஆனா சனிக்கிழமை மதிய நேரம் சரியா 3 மணிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அந்த ட்ராக் வழியா தான் கூவும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்டா போதும், பறவைங்க எல்லாருமே அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அந்த ஆத்தங்கரையோரமா வந்து நின்னுடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பழக்கம், ஒரு வழக்கம், ஒரு தீராத கனவும் கூட. அன்னைக்கும் எப்பவும் போலவே மகிக்கழுகு, லூசி, டுனி, சோட்டு 4 பேருமே ஆத்தங்கரையோரமா வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, இன்னைக்கு ட்ரெயின் இன்னும் வரலையே என்ன? ஆமா, இன்னைக்கு என்ன கலர் ட்ரெயின் வரப்போகுது? அதிகமா நீல நிறமா தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கமா நீல நிறத்துல தானே அதிகமா ட்ரெயின் வருது. அதுல உட்காந்துருக்கிறவங்க முகத்தை பார்க்கணும், எவ்வளவு சந்தோஷம். ஆமா, நான் இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல போறவங்கள பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு வர சுகமே சுகம்தான். அதான் அவங்க முகத்துல உள்ள சந்தோஷம். அதுல இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. எனக்கும் அந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே இறக்கைக்கெல்லாம் பலம் வந்துற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்து போற குடுப்பனை நமக்கும் இருந்தா நல்லா இருக்கும். எப்ப வருமோ என்னவோ. அவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து கூ அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள அங்க சின்ன பசங்களும் வந்துட்டாங்க. பெரியவங்க கூட சேர்ந்து சின்ன பசங்களும் தூரத்துல ட்ரெயின் வரத பார்த்து ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வேகமா வந்த ட்ரெயின் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவங்கள தாண்டி போயிடுச்சு. அந்த ட்ரெயின் போற வரைக்குமே அவங்க எல்லாரும் அந்த ட்ரெயினையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டும் நீ பெருமூச்சு விட்டு, வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த ட்ரெயின்ல நாம ஏறுவோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு நடுவுல சிச்சு காக்காவோட ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. சிச்சு பிஸியா இருந்தா. அவ அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரி. நிறைய தடவை ட்ரெயின்ல போயிட்டு வந்திருக்கா. அவளுடைய அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா சிச்சு பெரிய பணக்காரியா இருந்தாலும் கம்மி விலைக்கு தான் எல்லாருக்குமே சாப்பாடு வித்துக்கிட்டு இருந்தா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. என்ன குஹோ, கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? நீ ஒண்ணு கூச்சப்படாத. வேணா சிச்சு, வயிறு ரொம்பிடுச்சு. நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டா நாள் பூரா பசிக்காது. சிச்சுவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெயின்ல போகணும் அப்படிங்கிற ஆசை தெரியும். அவங்களுடைய பைத்தியத்தை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் ராத்திரி நேரம் அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு காத்து மழையும் அதிகமா இருந்துச்சு. அந்த காத்து மழையை பார்த்து ஊர்ல இருக்க பறவைங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காத்து மழையை தாங்கிக்க முடியாம ஊருக்கு நடுவுல சிச்சு காக்கா கட்டி வச்சிருந்த அவருடைய பெரிய ரெஸ்டாரண்ட்டும் கூட இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு. ஆனா சிச்சு காக்காவோட வாழ்க்கையில இருட்டு அப்படியே நின்னுடுச்சு. அவ ரெஸ்டாரண்ட் இடிஞ்சு விழுந்ததை பார்த்து அவ ரொம்பவுமே கவலைப்பட்டா. அங்கேயே உட்காந்து நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அவ அழவும் ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, என் கண்ணுக்கு முன்னாடியே என் ரெஸ்டாரண்ட் இப்படி இடிஞ்சு விழுந்திருக்கே. இந்த விஷயம் கேள்விப்பட்டது அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. அவங்க எல்லாரும் முகத்திலேயே கூட கவலை அப்படியே தெரிஞ்சுது. சிச்சு, கவலைப்படாத, உயிர் சேதம் எதுவும் ஆகல, அதுவே பெரிய விஷயம். ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் கட்டிக்கலாம். ஆமா சிச்சு, எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் இப்படி இடிஞ்சு போயிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்றது? தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஏன் தான் அந்த கடவுள் இப்படி எல்லாம் பண்றானோ? அப்ப இனி கம்மி விலையில எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்லையா சிச்சு அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டது லூசி. அப்பதான் அங்க வந்த சிச்சு காக்காவோட பொண்ணு சின்ன இப்படி சொன்னான். அம்மா அழாதம்மா, இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டை நீ கட்டுவேம்மா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்படி நாட்களும் போச்சு. சிச்சு காக்காவால அதை விட்டு வெளியில வர முடியல. இடிஞ்சு விழுந்த அவள ரெஸ்டாரண்ட்டையே பார்த்துக்கிட்டே தான் அவ இருந்தா. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் கூட அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. சிச்சு காக்கா ஒரு நாள் மொட்டை மாடியில நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் வர சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. சிச்சு காக்கா அவ மனசுக்குள்ள ட்ரெயின், ஊஜனங்க கனவு, ஏன் ரெஸ்டாரண்ட், ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னது அவன் முகத்துல சிரிப்பு வந்துச்சு. அவ வேகமா ஓடி வந்து சின்ன கிட்ட இப்படி சொன்னா. டேய் சின்னோ, என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்குடா. என்னமா அது? உன் முகத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த சந்தோஷம் தெரியுது.
நான் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கட்ட போறேன். ஆனா இந்த தடவை சாதாரண ரெஸ்டாரண்ட் இல்ல, அது ட்ரெயின் ரெஸ்டாரண்ட். சின்ன காக்கா ஆச்சரியமா, ட்ரெயின் ரெஸ்டாரண்டா? அது எப்படிமா? ஆமாண்டா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெயின்ல போறது கனவு இல்ல, அதான் ரெஸ்டாரண்டா மாத்த போறேன். ஒரு பழைய ரயில் பெட்டிய ஊருக்கு கொண்டு வர வச்சு அத ரெஸ்டாரண்டா நம்ம பயன்படுத்திக்கலாம். அம்மா, யோசனை நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அதுக்கு நிறைய பணம் வேற செலவாகும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ எனக்கு துணையா இரு போதும் அப்படின்னு சிச்சு ரொம்பவும் நம்பிக்கையோட சொன்னான். அன்னையில இருந்து சிச்சுவோட புது பயணம் தொடங்குச்சு. பட்டணத்துக்கு போய் ரயில்வே அதிகாரிய பார்த்தா. ஆமா, உங்க யோசனை நல்லா இருக்கு, ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். ஒரு பழைய பெட்டியை வேணும்னா ஸ்கிராப் கணக்குல நாங்க விக்கிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எங்க ஊர் ஜனங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறத தவிர எனக்கு பணம் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் கிடையாது அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு அந்த அதிகாரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. ரொம்பவும் முயற்சி பண்ணி ஒரு பழைய துருப்பிடிச்சிருந்த ரயில்வே பெட்டிய சிச்சுவுக்கு கொடுத்தாங்க. அந்த பெட்டியை ஊருக்கு கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சிச்சு காக்கா முன்னாடி வச்ச அடியே பின்னாடி வைக்கல. ஒரு நாள் ஊஜனங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு பெரிய கண்டெய்னர்ல அந்த ரயில் பெட்டி ஊருக்கு வந்துச்சு. அட, இவ்வளவு பெரிய ரயில் பெட்டிய சிச்சு ஊருக்கு கொண்டு வந்திருக்காளே, இத வச்சு என்ன பண்ணுவாளோ என்னவோ, இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆனா சிச்சு காக்கா அவங்க பேச்சு காதுல போட்டுக்கல. ஆத்தங்கரையோரமா பழைய ரெஸ்டாரண்ட் இருந்த இடத்துல அவ அந்த பெட்டியை இறக்குனா. அதுக்கப்புறமா அதோட ரீஸ்டோரேஷன் வேலைய ஆரம்பிச்சா. துரு எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா பெயிண்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்ப ரொம்ப சூப்பராவே போட்டு வச்சா. கொஞ்ச நாளையே துருப்பிடிச்சிருந்த அந்த பழைய ரயில்வே பெட்டி ஒரு புது ஹோட்டலாவே மாறிடுச்சு. அதோட கிராண்ட் ஓபனிங் நாளும் வந்துடுச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷத்தோட ஆர்வத்தோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. அங்க இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சூப்பரா இருக்கு, இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட நான் பட்டணத்துல கூட பார்த்ததில்ல. சிச்சு, நீ சூப்பர். சிச்சு காக்கா எல்லாரையுமே சந்தோஷமா வரவேற்றா. வாங்க வாங்க, உங்க எல்லாருடைய கனவும் இன்னைக்கு நிறைவேற போகுது. எல்லாருமே உள்ள போக ஆர்வமா இருக்கும்போது சிச்சு காக்கா அவங்கள தடுத்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா. இங்க பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்கு நான் ரொம்ப செலவு பண்ணிருக்கேன். அதாவது என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் நான் போட்டுதான் இதை செஞ்சிருக்கேன். அதனால இதுல ஒரு நிபந்தனை இருக்கு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த ட்ரெயினுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பில்லு அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதுக்குன்னு கம்மி விலையில சாப்பாடு இல்லையான்னு கேட்காதீங்க. காசு கம்மியா இருக்கிறவங்களுக்காக தான் இதோ ட்ரெயினுக்கு வெளியில இங்க டேபிள் போட்டிருக்கேன். அவங்க இங்க உட்காந்து சாப்பிடலாம். எல்லா சாப்பாடும் ஒரே சுவைதான். ட்ரெயினுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா ஒரு வேலை, வெளியில உட்காந்து சாப்பிட்டா ஒரு வேலை. அதை கேட்டு எல்லா பறவைங்களோட முகத்திலையும் சந்தோஷம் தெரிஞ்சுது. சிச்சோ, நீ ரொம்ப புத்திசாலி. எல்லாருக்காகவும் உன் ஹோட்டல்ல இடம் இருக்குல்ல. உண்மையிலே இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி பணம் இருக்கிறவங்க, அதாவது மஹி, லூசி மாதிரி ஆட்கள் ட்ரெயின்குள்ள போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பணம் இல்லாத ஏழைகளான சோட்டோ, டுனி இவங்க எல்லாரும் ட்ரெயினுக்கு வெளியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயினுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அப்பாடா, ட்ரெயினுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஜன்னல் வழியா பார்த்தா நம்ம ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாரும், பாத்தியா புஜி, ட்ரெயினுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, சாப்பாடும் எப்பவும் போலவே டேஸ்டா இருக்கு. அப்படி சிச்சுவோட ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் விஷயம் சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் தெரிய வந்துச்சு. அதனால அக்கப்பக்கத்து ஊருக்காரங்களும் அங்க வர ஆரம்பிச்சாங்க. அதனால சிச்சு ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா துனியோட குடும்பமும் சோட்டுவோட குடும்பமும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து ட்ரெயின்குள்ள உட்காந்து சாப்பிடறதுக்காக அன்னைக்கு போனாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே சிச்சு காக்கா ட்ரெயின்குள்ள சாப்பாடு கொடுத்துச்சு. அத பார்த்து அவங்க எல்லாரும், அம்மா, நம்ம உண்மையிலே ட்ரெயின்குள்ள இருக்கோம், நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. அத கேட்டு துணிக்குருவி சந்தோஷமா, ஆமாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் சிச்சு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா அவங்க டேபிள் கிட்ட வந்து, என்ன டொனி, எப்படி இருக்கு சிச்சு எக்ஸ்பிரஸ்? சிச்சு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ட்ரெயின்ல போறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா எங்க ஆசைய புரிஞ்சுக்கிட்டு நீ இதெல்லாம் எங்களுக்காக செஞ்சிருக்க. அத கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுச்சு. அன்னைக்கு சிச்சு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா, வியாபாரத்துல பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சந்தோஷம் இல்ல, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான வருமானங்கிறது. சிச்சு காகத்தின் இரவு சமையல்.
பறவைங்களோட ஊர்ல சிச்சு காக்காவுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. இல்ல நிறைய பேர் இருந்துச்சு. சில பேர் அவளை கஞ்ச பிசினாரின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் அவளை பணப்பேயின்னு தான் கூப்பிடுவாங்க. சிச்சுவோட புள்ள சின்னு மட்டும்தான் அவங்க அம்மாவை பாசமா அம்மான்னு கூப்பிடுவான். சிச்சு காக்கா கஞ்சத்தனத்துல PhD முடிச்சிருந்தா. ₹1 செலவு பண்றதுக்கு கூட 1000 தடவை யோசிக்கிறவ. அந்த வருஷம் ஊர்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள படுத்தா ரொம்ப வெக்கையா இருக்குன்றதுனால எல்லா பறவைங்களும் வெளியில கைத்துக்கட்டல் போட்டு சில்லுன்னு காத்து வீச படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது ஏதோ ஒரு முட்டாள்தனமான யோசனை. அன்னைக்கு ராத்திரி ஒரு தண்ணி குழம்பு ஊத்தி புள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா சிச்சு. அம்மா, இது என்னம்மா, தினமும் தண்ணி குழம்பு தானா? எங்கேயாவது ஒரே ஒரு காயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. டேய் சின்னோ, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. காய்கறி வேலை ஆகாசத்தை தொடுது. நாளைக்குல இருந்து உனக்கு தினமும் விருந்து சாப்பாடே நான் போடுறேன். இன்னைக்கு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா அவ என்ன அப்படிங்கறத காட்டினா. கையில சில காலியான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு திருட மாதிரி மெதுவா போய்கிட்டு இருந்தா. அவளுடைய முதல் டார்கெட் துணியோட வீடுதான். வீட்டு வாசல்ல துணி புஜ்ஜி 2 பேரும் கைத்துக்கட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து, இவங்க தூங்குறத பார்த்தா இப்ப எந்திரிக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்குள்ள போச்சு. அங்க சமையல் அறைக்குள்ள போய், அட இந்த துணிய பாரு, கேஸ ஃபுல் பண்ணி வச்சிருக்கா, தக்காளி பழத்தை கூட கூடியா வாங்கி வச்சிருக்கா, பணத்தை என்ன மாதிரி யாரும் சிக்கனமா செலவு பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா துணியோட சமையல் அறையில இருக்கிற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி சூடா சோறும் ஆக்கிக்கிட்டு இருந்துச்சு. சூடா குழம்பும் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழம்பு வைக்கும் போது வர வாசத்துக்கே சிச்சு காக்காவுக்கு பசியும் அதிகமாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சுட்டு அவ கொண்டு வந்த பாத்திரத்துல அந்த சாப்பாடு குழம்பு எல்லாத்தையுமே மாத்திட்டா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சத்தமே வராம துணியோட வீட்டுல என்னென்ன பொருளை பயன்படுத்தினாலோ அதை நல்லபடியா கழுவி இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டா. சின்ன ஆதாரத்தை கூட விட்டு வைக்காம இடத்தையெல்லாம் சுத்தமா தொடச்சிட்டு, அப்பாடா வேலை முடிஞ்சுது, காலையில துணி எழுந்திருச்சா என்னடா சமையலறை இவ்வளவு சுத்தமா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிச்சு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சிச்சு சின்னவை எழுப்பி, டேய் சின்னோ எழுந்திரி, இங்க பாரு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. தூக்க கலக்கத்துல இருந்த சின்னோ அந்த குழம்போட வாசத்துக்கு உடனே எழுந்திருச்சு உக்காந்தான். அம்மா, என்னம்மா இது, நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடு மனம் வருது. நான் கனவுல இருக்கனா இல்ல இது உண்மைதானா? கனவில்லடா, இது உண்மைதான். வா வந்து முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துணி எழுந்திருச்சு சமையல் அறைக்குள்ள போனா. அட என்ன ஏன் சமையலறை இப்படி பளபளன்னு இருக்குது? ராத்திரி நான் இவ்ளோ கிளீனாவா கழுவுன? என்னவோ தூக்க கலக்கத்துல செஞ்சிருப்பேன் போல. அம்மா, என்னம்மா இது, நல்ல பருப்பு குழம்பு வாசம் வருது. ராத்திரி சமைச்சியா என்ன? ஆமா வாசம் வருது, ஆனா நான் சமைக்கலையே. இரு, என்ன இது, அரிசி டப்பால கொஞ்சம் அரிசி குறைஞ்சிருக்கு, பருப்பு டப்பால கொஞ்சம் பருப்பு குறைஞ்சிருக்கு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஏதோ சந்தேகப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்காவோட டார்கெட் சோட்டு கிளியோட வீடுதான். சோட்டு கிளியோட வீட்டுல இருக்கிற வெல்லம் நெய்யோட வாசம் தான் சிச்சு வாங்க வர வச்சுது. சிச்சு மனசுக்குள்ள, இந்த சோட்டுக்கு எவ்வளவு திமிரு, வீட்டுல எவ்வளவு நெய் எவ்வளவு வெல்லம் வச்சுக்கிட்டு இருக்கா, என் வீட்டுல நெய் டப்பா பக்கம் பாக்கணும்னாலும் எனக்கு பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி அந்த நெய் வெல்லம் எல்லாத்தையும் பயன்படுத்தி லட்டுக்களை செஞ்சு எடுத்த எப்பவும் போலவே சுத்தம் செஞ்சு அங்கிருந்து அவ வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காலையில சோட்டு கிளி எழுந்திருச்சு வந்து, அம்மா அம்மா, வீட்டுல லட்டு வாசம் வந்துகிட்டு இருக்கே, எனக்காக செஞ்சியாமா? நான் செய்யலடா, ஆனா இந்த நெய் டப்பால நெய் குறைஞ்சிருக்கு, கடலை மாவு கூட குறைஞ்சிருக்கு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, நான் கழுவுறத விட யாரோ பாத்திரத்தை நல்லா கழுவி வச்சிருக்காங்க. ஒருவேளை நல்ல பேய் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குமோ? இந்த நல்ல பேயோட கதை ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. தினமும் ஒவ்வொருத்தங்க வீட்டுல இருக்கிற மளிகை சாமான் காணாம போறது, அவங்க சமையலறை பளபளன்னு அழகா இருக்கிறது, இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியமும் பட்டாங்க, பயந்தும் போனாங்க. ஒரு நாள் இத பத்தி பேசுறதுக்காக தான் எல்லாரும் ஆலமரத்துக்கு கீழே வந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டு சமையல் அறைக்குள்ள வந்து யாரோ சமைக்கிறாங்க. ஆமா டோனி, என் வீட்டுல இருக்கிற நெய்யே கடலை மாவு வச்சு லட்டு செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா பாவம், சமையல் அறைய சுத்தம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. என்னோட வீட்டுல இதை விட மோசம்,
நான் பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்த ஆலிவ் ஆயில பயன்படுத்தி சமைச்சிருக்காங்க. ஆனா என்ன, என் கிச்சனை ஷாம்பு போட்டு கழுவுன மாதிரி பளபளன்னு கழுவி வச்சிருக்காங்க. நான் கோவப்படணுமா சந்தோஷப்படணுமானே தெரியல. இது ஏதோ சுத்த பேய் போல. நம்ம பொருளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சுத்தம்னா என்னங்கறத கத்து கொடுக்கறான்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு சிச்சு காக்கா அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு, ஐயோ இந்த பேயால நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். விலை மதிக்க முடியாத என் உப்பு டப்பால இருந்து 10 கல்லு உப்பு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. நான் ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்த தெரியுமா அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு எல்லாரும் சிச்சுவை சமாதானப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சமையல் அறைக்கு பூட்டு போட்டுதான் படுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா ரொம்பவுமே வருத்தப்பட்டுச்சு. ஐயோ எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, மாட்டின என் மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. மறுபடியும் வீட்டுல தண்ணி குழம்பு கதை தொடங்குச்சு. அம்மா என்னமாச்சு, அந்த நல்ல பேய் நம்ம வீட்டுக்கு வர்றத நிப்பாட்டிடுச்சா? மறுபடியும் தண்ணி குழம்பா? அந்த பேய்க்கு உடம்பு சரியில்லையாண்டா, அதான் கொஞ்ச நாளா வரல. ஐயோ அப்ப நம்ம கதை முடிஞ்சுதா அப்படின்னு சின்னு வருத்தப்பட்டான். புள்ளையோட முகம் வாடி போச்சு. சிச்சுவுக்கு அதோட பிசினாரி புத்தியும் போகல. அதனால மறுபடியும் அதோட சாகச யாத்திரைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. இந்த தடவை மாட்டிக்காம எப்படியாவது தப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா மறுபடியும் அதோட வேலைய ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சா அடுத்த நாளே எல்லாரும் சேர்ந்து பேய் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சபைய கூட்டுனாங்க. மறுபடியும் தொடங்கிடுச்சு. என் வீட்டுல இன்னைக்கு பண்ணது பிரியாணி, என்னோட வீட்டுல வடை. ஆமா இன்னைக்கு கூட்டத்துக்கு சிச்சு காக்கா எதுக்காக வரல? அட ஆமால, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. போன தடவை உப்பு திருடு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா, இந்த தடவை ஏன் அவ கூட்டத்துக்கு வரல? எல்லாருக்குமே சிச்சு காக்கா மேலதான் சந்தேகம் வந்துச்சு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம இப்படி கூட்டம் கூடி பேசுறதை விட டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். எல்லாருமே நம்ம வீட்டு வாசல்ல சிசிடிவி கேமராவை வைக்கலாம். அப்போ திருட யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இல்லையா? நடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கேமரா, கிச்சன்ல ஒரு கேமரா அப்படின்னு பிக்ஸ் பண்ணி அவங்க போய் படுத்துட்டாங்க. எந்த விஷயம் தெரியாம சிச்சு காக்கா அன்னைக்கு துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. கிச்சன்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பன்னீரை பார்த்து, இன்னைக்கு சின்னவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சமையல முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில துணி எழுந்துச்சதும் ரொம்பவும் ஆர்வமா சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணா. அத பார்த்து அவ ரொம்பவும் ஷாக் ஆனா. அடடே பேய் இல்ல, பேய்க்கும் மேல சிச்சு காக்காவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜ ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் காட்டுனா. எல்லாரும் அத பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சில பேருக்கு கோவமும் வந்துச்சு. உடனே அவங்க எல்லாருமா சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க எல்லாருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போகும்போது சின்னு சிச்சு 2 பேரும் சுட சுட பன்னீர் பட்டர் மசாலாவோட பூரி செஞ்சு சாப்பிட்டாங்க. என்னங்க சிச்சு, சாப்பாடு நல்லா இருக்கா? பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வந்திருக்கு போல. பன்னீரும் எந்து, பட்டரும் எந்து, மசாலாவும் எந்து, ஆனா சமையல் மட்டும் உந்து. பாராட்டணும். சிச்சு காக்கா அதை கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்ன துணி, என்ன சொல்ற? நான் எதுக்காக உன்னோட வீட்டுல வந்து சமைக்கணும் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டுச்சு. லூசிப்ரா கொஞ்சம் முன்னாடி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி, இந்த சினிமால ஹீரோயின் நீதான் சிச்சோ, உண்மையிலே ரொம்ப நல்லா தான் நடிச்சிருக்கேன். அதுலயும் பாரு, இந்த வெங்காயத்தை வெட்டும் போது உன் எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இனி தப்பிக்க வழியில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிச்சு காக்கா புதுசா ஒரு நாடகத்தை பண்ணுச்சு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ நான் உண்மையே சொல்லிடுறேன், எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ராத்திரி யாரு வீட்டுக்கு போறேன்னே தெரியாது. காலையில எழுந்துச்சு பார்த்தா எங்க வீட்டுல ஏதோ விதவிதமான சாப்பாடெல்லாம் இருக்கும். அது அந்த பேயோட வேலைன்னு தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிச்சு, சிரிப்பு தாங்க முடியல, நடிக்கிறத நிப்பாட்டுறியா? நீ மாட்டிக்கிட்ட, உண்மைய ஒத்துக்கோ. சிச்சு காக்கா வேற வழி இல்லாம, அது வந்து கேஸ் செலவு அப்புறம் பொருள் செலவு ஆகக்கூடாதுன்னு நான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. எல்லாரும் அவன் மேல கோவமா இருந்தாலும் அவளை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து எடுத்த பொருளுக்கு பணத்தை கொடு, அதே மாதிரி இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்குதான் தடவையா
சிச்சு காக்கா அதோட வாழ்க்கையில அதோட சொந்த பணத்தை செலவு பண்ணி மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு போறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க.